மக்கள் பணக்காரர்களாகி வருகிறார்கள். நீங்கள் ஏன் ஏழைகளில் மிகவும் ஏழையாக இருக்கிறீர்கள்? நேர்மையாக பாருங்கள். தெருக்களில், கிராமங்களில், நகரங்களில், எல்லா இடங்களிலும் நீங்கள் அதையே காண்பீர்கள். காலையில் வயல்களில் முதலில் வேலை செய்து, கடைக்கு வெளியே ரிக்ஷாவில் நின்று தனது வருகையை குறிக்க, மாலையில் மிகவும் சோர்வாக வீடு திரும்புபவர். குறைந்த அளவு உணவு மற்றும் அதிக கவலைகளுடன் வீடு திரும்புபவர். அதிகம் வியர்க்காத, எப்போதும் மூச்சிறைக்காத, அமைதியாக அமர்ந்திருக்கும், கவனிக்கும், சிந்திக்கும், திட்டமிடும் மனிதன் படிப்படியாக நிலத்தையும் தனது கடைகளையும் தனது புகழையும் குவிப்பான். உங்களுக்குள் ஒரு வேதனை எழுகிறது. நாங்கள் கடினமாக உழைக்கிறோம், அப்படியானால் இந்த மக்கள் ஏன் பணக்காரர்களாகிறார்கள்? குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்கு ஒரே வசனம் கற்பிக்கப்படுகிறது: கடினமாக உழைத்தால் பலன் கிடைக்கும். அது ஒரு வேத மந்திரம் போல. அதை கேள்வி கேட்பது கூட பாவம். நான் உங்களிடம் கேட்கிறேன், கடின உழைப்பு மட்டுமே முக்கியமென்றால் பூமியில் பணக்காரர்கள் விவசாயிகள், தொழிலாளர்கள், சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் கல்வெட்டிகள். வரலாற்றை பாருங்கள். பணக்காரர்கள் எப்போதும் தங்கள் மூளையை பயன்படுத்தி உத்தி வகுத்து மற்றவர்களின் கடின உழைப்பை வழிபடுத்தியவர்கள். ராஜா தனது சொந்த வயல்களை உழவில்லை, வணிகர் கிடங்கிற்கு சாக்குகளை எடுத்துச் செல்லவில்லை. பேரரசுகளை கட்டியவர்கள் தாங்களாகவே செங்கற்களை தூக்கவில்லை. மண்வெட்டியை சுமந்தவர் சோர்வடைந்தார், மண்வெட்டியை நட்டவர் அழியாதவர். எனவே கேள்வி கடின உழைப்பை பற்றியதல்ல. கேள்வி என்னவென்றால், உங்கள் கடின உழைப்புக்கு பின்னால் புத்திசாலித்தனம் இருக்கிறதா? தொலைநோக்கு பார்வை இருக்கிறதா? உத்தி இருக்கிறதா? உங்கள் நிலை எண்ணெய் ஆலையில் பல ஆண்டுகளாக உழைக்கும் ஒரு எருது போன்றது. அது நீண்ட தூரம் பயணிக்கிறது, எந்த இலக்கையும் அடையவில்லை. நாள் முழுவதும் உழைத்த பிறகு நீங்கள் தொடங்கிய இடத்திற்கு திரும்புகிறீர்கள். நீங்கள் அதையே செய்கிறீர்கள். நேற்றும் அதேதான், இன்றும் அதேதான், நாளையும் அதேதான். வயது மட்டுமே மாறும், சுருக்கங்கள் அதிகரிக்கும், முழங்கால்கள் விரிசல் ஏற்படும். ஆனால் உங்கள் நிலை அப்படியே இருக்கும். கடின உழைப்பை தெய்வமாக்குவதன் மூலம் சமூகம் உங்கள் மனதை உங்கள் கைகளிலிருந்து பறித்துவிட்டது என்பதை நீங்கள் உணரவில்லை. சிந்திக்க வேண்டாம், வேலை செய்யுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்படுகிறது. கடவுளிடம் விட்டுவிடுங்கள், விதியிடம் விட்டுவிடுங்கள். அதற்கு மேல் எல்லா உதாரணங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த விவசாயி எவ்வளவு கடின உழைப்பாளி என்று பாருங்கள். அந்த தொழிலாளி எவ்வளவு நேர்மையானவர் என்று பாருங்கள். ஒரு தந்திரமான தொழிலதிபர் அதே கடின உழைப்பாளி விவசாயியின் நிலத்தை 2 தாள்களில் எப்படி வாங்கினார் என்பதை யாரும் காட்டவில்லை. உங்களுக்கு பொய்யான பெருமை கொடுக்கப்பட்டது. நாங்கள் கடின உழைப்பாளிகள். நாங்கள் விற்கிறோமா அல்லது வாங்கப்படுகிறோமா என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டீர்கள். நாங்கள் முடிவுகளை எடுக்கிறோமா அல்லது மற்றவர்களின் முடிவுகளில் கையெழுத்திடுகிறோமா என்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பைகள் பின்னர் ஏழையாகின. முதலில் உங்கள் தலை ஏழையாகிவிட்டது. முதலில் உங்கள் பார்வை சுருங்கியது, பின்னர் உங்கள் வீடு சுருங்கியது. முதல் பிரிவு உங்களை காயப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளது. நீங்கள் கடின உழைப்பை உங்கள் மதமாக கருதி உங்கள் மனதை சந்தேகத்துடன் பார்க்கும் வரை உங்கள் கைகள் நசுக்கப்படும். ஆனால் உங்கள் கைமுட்டிகள் காலியாகவே இருக்கும். இப்போது நம் வேர்களுக்கு திரும்புவோம். இந்த குருட்டு உழைப்பு, இந்த பயம், இந்த கூட்டம், இந்த 3ம் சேர்ந்து உங்கள் மூதாதையர்கள் சிக்கிய அதே இடத்தில் ஏன் உங்களை புதைக்கின்றன? நீங்கள் கடின உழைப்பாளிகள் என்று நினைக்கிறீர்கள். பெரும்பாலான மக்கள் கடின உழைப்பாளிகள் அல்ல, அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று நான் சொல்கிறேன். அவர்கள் காலையில் எழுந்திருக்க மாட்டார்கள், தள்ளப்படுகிறார்கள். பசி பயம் உங்களை தள்ளுகிறது, கடன் பயம் உங்களை தள்ளுகிறது. மக்கள் என்ன சொல்வார்கள்? இந்த பயம் உங்களை தள்ளுகிறது. பயத்திலிருந்து எழும் வேலை உங்களுக்கு உணவை வழங்கக்கூடும், ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாதையை வழங்க முடியாது. பயம் இவ்வளவு மட்டும் செய், இன்று நாம் பிழைப்போம், நாளை பார்ப்போம் என்று கூறுகிறது. ஒரு வயதான தொழிலாளியின் கண்களை ஆழமாக பார்த்தால் நீங்கள் 70 வயது சோர்வை காண்பீர்கள். ஆனால் உள்ளே எந்த வரைபடத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர் 70 ஆண்டுகளாக அதையே செய்து வருகிறார். இந்த பயம்தான் உங்கள் கடின உழைப்பை ஒரு வேலைக்காரனாக்கியுள்ளது. அது அதை ஒரு எஜமானராக அனுமதிக்கவில்லை. பின்னர் கூட்டம் வருகிறது.
வரலாற்றில் கூட்டம் ஒருபோதும் ஒரு பேரரசை உருவாக்கவில்லை. கூட்டம் மட்டுமே ஆரவாரம் செய்தது. விழித்தெழுந்த சில மனங்களால் எப்போதும் முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான கைகள் பின்னர் அவற்றை செயல்படுத்தின. மக்கள் எங்கு செல்கிறார்களோ அதுவே சரியான பாதை என்று குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. கூட்டம் தவறாக இருக்க முடியாது. கூட்டத்தின் தன்மையை நினைவில் கொள்ளுங்கள். கூட்டம் உண்மையை விரும்பவில்லை. கூட்டம் வசதியை விரும்புகிறது. கூட்டம் உயர்வு விரும்பவில்லை. கூட்டம் பழக்கத்தை விரும்புகிறது. ஒரு காலத்தில் நீங்கள் கூட்டத்தை உங்கள் குருவாக மாற்றினீர்கள். எல்லோரும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தீர்கள். நீங்களும் இதில் ஈடுபட்டீர்கள். பின்னர் அனைவரும் நகரத்திற்கு ஓடிவிட்டீர்கள். நீங்களும் ஓடிவிட்டீர்கள். ஒரு காலத்தில் ஒரு புதிய வணிக அலை வீசியது. நீங்களும் அதில் வீசப்பட்டீர்கள். நீங்கள் ஒருபோதும் நின்று உங்கள் ஆன்மாவிடம் கேட்டதில்லை, எனக்குள் என்ன விதை இருக்கிறது? என் திறமை எதற்கு? என் நிலம் எதற்காக? கூட்டத்தை பின்தொடர்பவர் எப்போதும் பின்தங்கியிருப்பார். ஏனென்றால் கூட்டம் அதன் இலக்கை அடையும் நேரத்தில் காலம் மாறிவிட்டது. விற்பனை முடிந்த சந்தையில் உள்ள ஒரு கடையை நீங்கள் அடைகிறீர்கள். அடையாளம் இன்னும் தொங்குகிறது. கொடிகள் இன்னும் அங்கேயே உள்ளன. ஆனால் வேறு யாரோ பொருட்களை எடுத்து சென்றுள்ளனர். நீங்கள் வாசலில் நின்று நான் துரதிர்ஷ்டசாலி என்று கூறுகிறீர்கள். பின்னர் மூன்றாவது நூல், பழக்கம். இன்று நீங்கள் அதையே செய்வீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். நேற்று நீங்கள் சென்ற அதே பாதையை நீங்கள் பின்பற்றுவீர்கள். நேற்று நீங்கள் பயந்த நபரிடமிருந்து நீங்கள் இன்னும் வெட்கப்படுவீர்கள். உங்களுள் ஒரு கண்ணுக்கு தெரியாத கடிகாரம் டிக் செய்கிறது. எழுந்திருக்க வேண்டிய நேரம், குறை சொல்ல வேண்டிய நேரம், அழ வேண்டிய நேரம், மற்றவர்களை குறை கூற வேண்டிய நேரம். உங்கள் நாக்கில் உள்ள வார்த்தைகள் கூட நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. காலங்கள் மோசமானவை. கடவுள் அதை விரும்பவில்லை. அரசாங்கம் மோசமானது. யாரும் நம்முடையவர்கள் அல்ல. இது எல்லாம் பழக்கத்தின் மொழி. விழிப்புணர்வுக்காக வரலாற்றை பாருங்கள். பழக்கங்களை உடைத்தவர் பிரபலமானார். கபீர் ஒரு தறியில் அமர்ந்தார். அவர் வெறும் நூல் நெய்யவில்லை, அவர் வார்த்தைகளையும் நெய்து கொண்டிருந்தார். நானக் ஒரு வணிகர். அவர் வெறும் ஒப்பந்தங்கள் செய்யவில்லை. ஒரு நாள் அவரது செல்வம் அனைத்தும் கழுவப்பட்டது. இது கணக்கிடப்படவில்லை, இது ஒரு அணை. உங்கள் கையில் ஒரு தறி உள்ளது. உங்களிடம் ஒரு கடை உள்ளது. உங்களுக்கு ஒரு வேலை உள்ளது. ஆனால் உங்களுள் எந்த புதிய பார்வையும் வெளிப்படுவதில்லை. ஆயிரக்கணக்கானோர் செய்ததை நீங்கள் செய்கிறீர்கள். பின்னர் நீங்கள் வெவ்வேறு முடிவுகளை எதிர்பார்க்கிறீர்கள். இரண்டாவது பகுதி இதை மட்டுமே உங்களுக்கு காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உங்கள் வறுமையின் வேர் கடின உழைப்பின்மை அல்ல, ஆனால் விழிப்புணர்வு இல்லாதது. உங்கள் கடின உழைப்பு பயத்தால் இயக்கப்படுகிறது. உங்கள் திசை கூட்டத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. உங்கள் ஒவ்வொரு நாளும் பழக்கத்திற்கு ஒப்படைக்கப்படுகிறது. இந்த 3 விஷயங்களும் உங்களை தொடர்ந்து கட்டுப்படுத்தும் வரை நீங்கள் வேறொருவரின் விளையாட்டில் ஒரு பகடைக்காயாகவே இருப்பீர்கள். 3வது பகுதியில் நாம் ஆழமாக ஆராய்வோம். பணத்தின் மீதான உங்கள் பேராசையும் செல்வத்தின் மீதான பயமும் எங்கே உள்ளன? நீங்கள் இருவரும் பணக்காரராக இருக்க விரும்புகிறீர்கள். பணக்காரர்களை வெறுக்கிறீர்கள். இங்குதான் உங்கள் முழு விளையாட்டும் சிக்கிக்கொள்கிறது. இப்போது உள்ளே ஆழமாக பாருங்கள். உங்களுக்கு பணம் வேண்டுமா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள். பிரசங்கங்களை கேட்கும் மொழியை பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் அதை இதயத்திலிருந்து முழு விருப்பத்துடன் விரும்புகிறீர்கள். ஏனென்றால் பணம் இல்லாமல் மருந்து கூட தர்மமாகிறது. ரொட்டி ஒரு உதவியாக மாறும். உறவுகள் ஒரு சுமையாக மாறும். உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல பள்ளியை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நோயுற்றால் எனக்கு ஒரு நல்ல மருத்துவரை அணுக வாய்ப்புள்ளது. முதுமையில் நான் என் கைகளை நீட்டில் ஒருவரின் வாசலில் நிற்க வேண்டியதில்லை. நீங்கள் எங்கு சென்றாலும் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும், பரிதாபத்துடன் பார்க்கப்படக்கூடாது என்று விரும்புகிறீர்கள். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான பாடம் விளையாடுகிறது. இது குழந்தை பருவத்திலிருந்தே உங்களுக்குள் விதைக்கப்பட்டுள்ளது. நிறைய பணம் ஒரு நபரை சிதைக்கிறது. பணக்காரர்கள் கொடூரமானவர்கள். செல்வத்தால் மதம் மறைந்துவிடும். நேர்மையானவர்கள் என்றால் வறுமையில் வாழுபவர்கள். வீட்டில் ஒரு பணக்காரர் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். ஒருவர் தன்னிடம் நிறைய பணம் இருப்பதாக சொல்கிறார். உடனே மற்றொரு வாக்கியம் சேர்க்கப்படுகிறது. எங்கோ ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும். ஒரு எளிய மனிதனால் இவ்வளவு சம்பாதிக்க முடியாது. திடீரென்று உங்கள் கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ யாராவது தோன்றினால் மக்கள் 2 விஷயங்களை மட்டுமே சொல்வார்கள்.
அவர்கள் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள், அல்லது உங்கள் முதுகுக்கு பின்னால் அவரிடம் கருப்பு பணம் இருப்பதாகவும் அவர் நேர்மையற்றவர் என்றும் கூறுவார்கள். அவர் ஏதோ தந்திரம் செய்திருக்க வேண்டும். இதையெல்லாம் கேட்டு உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான மோதலை உருவாக்கின. நீங்கள் இருவரும் பணத்தை விரும்புகிறீர்கள், செல்வந்தர்களுடன் பழகுகிறீர்கள். நீங்கள் செழிப்பை விரும்புகிறீர்கள், ஆனால் பணக்காரர்களை ஆழ்ந்த அவமதிப்புடன் பார்க்கிறீர்கள். யோசித்து பாருங்கள், நீங்கள் ஏற்கனவே பாவம், வஞ்சகம் மற்றும் சீரழிவுடன் தொடர்பு படுத்திய ஒன்றை உங்கள் மனம் எவ்வாறு உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சற்று பெரியபடி, கொஞ்சம் அதிக பொறுப்பு, சற்று வித்தியாசமான பாதை, கொஞ்சம் ஆபத்து, ஒரு உள்குரல் உடனடியாக எழுகிறது. இந்த பேராசை, இந்த உலகியல், இது சீரழிவு, நான் ஒரு எளிய மனிதன். நீங்கள் பின்வாங்குகிறீர்கள். பின்னர் அதே வாய்ப்பு வேறொருவருக்கு கிடைத்து அவர்கள் முன்னேறும்போது நீங்கள் இரவில் படுத்து உங்கள் துரதிர்ஷ்டத்தை பற்றி புலம்புகிறீர்கள். அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. உண்மை என்னவென்றால், இது உங்கள் விதி அல்ல, இது உங்கள் நம்பிக்கைகள். உங்கள் கைகள் கட்டப்பட்டுள்ளன. உங்கள் கோயில்களில் கூட நீங்கள் ஒரு பிச்சைக்கார உணர்வை காண்கிறீர்கள். மக்கள் அங்கேயும் பேரம் பேசுகிறார்கள். நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பேன், எனக்கு அவ்வளவு கொடுங்கள். இதுவும் செல்வத்திற்கான பசி. உங்கள் பாக்கெட்டிலிருந்து கோயில் வரை எல்லா இடங்களிலும் நீங்கள் அதே பல்லவியை மீண்டும் சொல்கிறீர்கள். பணம் இல்லாவிட்டாலும் நீங்கள் செல்வத்தால் அடிமைப்படுத்தப்படுகிறீர்கள். உங்கள் நாட்கள் பணத்தை பற்றி புகார் செய்வதிலும், உங்கள் இரவுகள் செல்வத்தை கனவு காண்பதிலும் கடன்கின்றன. உங்கள் உரையாடல்கள் பணக்காரர்களின் கண்டனங்களால் துண்டிக்கப்படுகின்றன. இது எவ்வளவு விசித்திரமானது! நீங்கள் நாள் முழுவதும் சபிக்கும் விஷயத்திற்காக இரவில் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். இந்த இரண்டு எதிரெதிர் நீரோட்டங்கள் உங்களை பிரிக்கின்றன. அதனால்தான் உங்கள் முடிவுகள் ஒருபோதும் பலனளிக்காது. நீங்கள் வேலை செய்யும்போது நீங்கள் அரை மனதுடன் ஆபத்துகளை எடுக்கிறீர்கள். ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் அதை அரை மனதுடன் கைப்பற்றி பின்னர் அதை அரை மனதுடன் விட்டுவிடுகிறீர்கள். பணக்காரர்களாக மாறுபவர்களுக்குள் இந்த இரட்டை மொழி இல்லை. அவர்கள் பணத்தை கடவுளாகவோ அல்லது அரக்கனாகவோ ஆக்குவதில்லை. செல்வம் என்பது நெருப்பை போன்ற சக்தி என்பதை அவர்கள் அறிவார்கள். அது ரொட்டியை சமைக்கவும் ஒரு வீட்டை எரிக்கவும் முடியும். நெருப்பை நரகத்திற்கு ஒரு நுழைவாயிலாக நீங்கள் தவறாக நினைத்து குளிரில் நடுங்கி முணங்கினீர்கள். ஒரு போர்வை கூட இல்லாமல் அது கடவுளின் விருப்பமாக இருக்க வேண்டும். மூன்றாவது பகுதி, உங்கள் வறுமையில் பாதி வெளிப்புற அமைப்புகளின் விளைவாக இருக்கலாம், ஆனால் மற்ற பாதி உங்களுக்குள் வாழ்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த துண்டு துண்டான வாக்கியங்கள் உங்கள் துன்பத்தின் மூலமாகும். நீங்கள் இருவரும் செல்வத்தை நேசிக்கும் மற்றும் வெறுக்கும் வரை உங்கள் அனைத்து முயற்சிகளும் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்யும். ஒன்று முன்னால் ஓடும், மற்றவர் உங்களை பின்னால் இழுத்துச் செல்வார். நீங்கள் தாழ்வு மனப்பான்மையுடன் நடுவில் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இப்போது உலகத்துக்குள் கொஞ்சம் ஆழமாக செல்லுங்கள். அங்கு வறுமை உண்மையில் எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பீர்கள். உங்கள் பைகளில் அல்லது உங்கள் எண்ணங்களில். நான் உங்களுக்கு 2 படங்களை காட்ட விரும்புகிறேன். முதல் படம் ஒரு சாதாரண மனிதனின் ஒழுக்கமான உடைகள், ஒரு சிறிய வீடு மற்றும் குறைந்த வருமானம் கொண்டவன். ஆனால் அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கிறது. அவன் வார்த்தைகள் தெளிவாக உள்ளன. அவன் கண்கள் சாய்வதில்லை. அவன் தலை நேராக இருக்கிறது. அவன் பேசும்போது அவன் யாருடைய தயவிலும் அல்ல, தன் சொந்த வார்த்தைகளில் தேர்ச்சி பெற்றவனாக தெரிகிறான். இரண்டாவது படம் ஒரு பெரிய பெயர், நிறைய வேலை, ஒரு கார், ஒரு பங்களா, எல்லாவற்றையும் கொண்ட ஒரு மனிதனின் படம். ஆனால் அவன் கண்கள் தொடர்ந்து எண்ணிக்கொண்டே இருக்கும். யார் எவ்வளவு எடுத்தார்கள், அவர் எவ்வளவு கொடுத்தார், யாருடைய நோக்கம் என்ன, யாரை தவிர்க்க வேண்டும். அவன் சிரிக்கிறான், ஆனால் உள்ளே நடுங்குகிறான். அவன் பேரம் பேசுகிறான், ஆனால் உள்ளே பாதுகாப்பின்மை இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், யார் ஏழை? கொஞ்சம் ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக இருப்பவன் தன்னம்பிக்கையுடையவன், அல்லது நிறைய வைத்திருப்பவர் ஆனால் உள்ளுக்குள் ஆழமாக இருப்பவர் எப்போதும் பயந்து எல்லாம் பறிபோய்விடுமோ என்று பயப்படுகிறார். உண்மையான வறுமை என்பது நீங்கள் உங்கள் முடிவுகளை எடுக்கும் இடமாகும். பயம், ஒப்பீடு மற்றும் கெஞ்சும் பார்வையாகியனை நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் மூல காரணமாக இருந்தால், உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிச்சைக்காரராகவே இருப்பீர்கள். உங்களை சுற்றியுள்ள மக்களை பாருங்கள். அவர்கள் தொடர்ந்து
ஒரு குறைபாடு இருக்கிறது, ஒரு குறைபாடு இருக்கிறது, ஒரு குறைபாடு இருக்கிறது என்று சொல்வதை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் கோவிலுக்கு செல்லும்போது கூட இன்னும் கொடு, இன்னும் கொடு என்று சொல்வார்கள். அவர்கள் வீடு திரும்பும்போது கூட அவர்கள் இன்னும் அதிகமாக விரும்புகிறார்கள், அவர்கள் இன்னும் அதிகமாக விரும்புகிறார்கள். இந்த வாக்கியம் அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் வராது. என்னிடம் இருப்பதை நான் எப்படி உருவாக்குவது? என்னிடம் இருப்பதை நான் எந்த அழகாக மாற்ற முடியும்? இதுதான் பிச்சைக்கார உணர்வு. இதற்காக ஒருவர் விலையை பார்க்கக்கூடாது, ஆனால் பழக்கத்தை பார்க்க வேண்டும். வெளிப்புற மகிமை உள்ளே உள்ள காலியான கோப்பையை நிரப்ப முடியாததால் கௌதம புத்தர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். ஜனகர் அரசு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். ஆனால் வெளிப்புற அலங்காரத்தை அல்ல, உள்ளுக்குள் இருக்கும் பசியை அவர் அங்கீகரித்ததால் அவர் உள்ளிருந்து விடுபட்டார். ஒருவர் வெளிப்புற செல்வத்தை கைவிட்டார், மற்றவர் தனது உள்ளார்ந்த வறுமையை விட்டு சென்றார். பிரச்சனை செல்வம் அல்ல, உங்கள் உணர்வு எங்கே இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. உங்கள் வீட்டில் 2 பாத்திரங்கள் மட்டுமே இருக்கலாம், ஆனால் உங்கள் கண்கள் தொடர்ந்து மற்றவர்களின் தட்டுகளில் இருந்தால் நீங்கள் ஏழை. உங்களிடம் மிகவும் சாதாரண விஷயங்கள் உள்ளன, ஆனால் நீங்கள் யார் என்பது நல்லது, உங்களிடம் இருப்பது போதுமானது, இதை வைத்து நீங்கள் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு கணம் கூட நம்பவில்லை என்றால் நீங்களும் ஏழைதான். ஏழை மனநிலை கொண்ட ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குறைபாடுகளை காண்கிறார். சூரியன் கூட அவர்களுக்கு வெப்பமாக தெரிகிறது, காற்று கூட ஒரு நோயாக தெரிகிறது, வாய்ப்பு கூட ஒரு துரோகமாக தெரிகிறது. பணக்கார மனநிலை கொண்ட ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு வழியை காண்கிறார். சிரமம் கூட அவர்களுக்கு ஒரு பாடமாக தெரிகிறது, தோல்வி கூட ஒரு அனுபவமாக தெரிகிறது, பற்றாக்குறை கூட மனதை கூர்மைப்படுத்த ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. உங்கள் உண்மையான வறுமை என்னவென்றால், நான் என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவர், நான் திறமையற்றவன், உலகம் எதுவும் நடக்க முடியாத அளவுக்கு உள்ளது என்று நீங்களே சொல்லிக்கொண்டு நீங்கள் வாழ்கிறீர்கள். இந்த வாக்கியங்கள் உங்களுக்குள் இருக்கும் வரை நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு குவித்தாலும் உங்கள் நடையில் ஒரு பிச்சைக்காரனின் தயக்கம் இருக்கும். 4வது பிரிவு, உங்கள் பைகள் காலியாக இருந்தால் எனக்கு புரிகிறது என்று கூறி உங்களிடமிருந்து சாக்கு போக்குகளை பறிக்கிறது. ஆனால் உங்கள் சிந்தனை காலியாக இருந்தால் அது உங்கள் பொறுப்பு. அன்று நீங்கள் பணக்காரர்களாக வளரத் தொடங்குவீர்கள். முதல் முறையாக என் வறுமைக்கான முழு பழியும் அரசாங்கத்திடமோ காலத்திடமோ அல்லது விதியிடமோ இல்லை என்பதை நீங்கள் நேர்மையாக ஒப்புக்கொள்ளும் நாள். அது எனது சொந்த அச்சங்களிடமோ எனது சொந்த மாயைகளிடமோ எனது சொந்த கும்பலிடமோ உள்ளது. இந்த ஏற்றுக்கொள்ளல் வருமிடத்தில் ஒரு புதிய வலிமை பிறக்கிறது. அது சரி, எங்கள் பைகளை பின்னர் கையாள்வோம், முதலில் எங்கள் சிந்தனையை மாற்றுவோம் என்று கூறுகிறது. மேலும் இந்த சிந்தனை மாற்றம் இங்கேயே தொடங்கும். ஒவ்வொரு முடிவிற்கும் முன் ஒரு கணம் நின்று, நான் இதை பயத்தினாலா, சுதந்திரத்தினாலா, கூட்டத்தினாலா அல்லது எனது சொந்த புரிதலினாலா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்கிருந்து 5வது மற்றும் 6வது பிரிவுகள் தங்கள் வாதத்தை விரிவுபடுத்தும். அங்கு கடின உழைப்பு விழித்துழந்த மனதுடன் இணைக்கப்படும். அங்கிருந்து உண்மையான செல்வத்தை நோக்கிய முதல் படி தொடங்கும். இப்போது ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கடின உழைப்பு பயனற்றது என்ற என் வார்த்தைகளிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் எப்போதும் செய்ததை செய்துவிட்டீர்கள். உண்மையான சாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். கடின உழைப்பு என்பது சுவாசம் போன்றது. ஒருவர் கடின உழைப்பிலிருந்து ஓடிப்போகும் நாள் அதுதான் அவர்களின் முதுகெலும்பு உழையும் நாள். அத்தகையவர்களின் கண்களில் ஏதோ ஒரு ஜுகாத், அதிசயம், கடிதம், சூனியம் அல்லது மந்திரத்தின் பிரகாசத்தை நீங்கள் எப்போதும் காண்பீர்கள். எதுவும் செய்யாமல் ஏதாவது நடக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இதுவும் ஒரு வகையான பிச்சைக்கார நனவு. நான் கடின உழைப்புக்கு எதிரானவன் அல்ல, நான் குருட்டு உழைப்பை எதிர்க்கிறேன். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தனது வேலையை செய்ய சொல்கிறார், ஆனால் ஞானத்துடன். ஞானமில்லாமல் வேலை என்பது வெறும் சுழற்சி. ஞானத்துடன் வேலை ஒரு பயணமாகிறது. உங்கள் நிலைமையும் அப்படிதான். நீங்கள் ஒரு எருது போல வேலை செய்கிறீர்கள். நான் பல பயணங்களை செய்திருக்கிறேன், இப்போது நான் எண்ணெய் ஆலையின் எஜமானனாக மாறுவேன் என்று நினைக்கிறீர்கள். ஒரு காலை எவ்வளவு வேண்டுமானாலும் வட்டமிடலாம், ஆனால் அது எஜமானராக மாற முடியாது. ஏனென்றால் திசை வேறொருவரின் கைகளில் உள்ளது. எனவே கடின உழைப்புக்கு முன் கடின உழைப்பை வைக்காதீர்கள். நிறுத்தி கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காலையில் எழுந்தவுடன்
உங்கள் உள் அவசரம் தொடங்குகிறது. நீங்கள் தாமதமாகி விடுவீர்கள் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் வேலையை இழக்க நேரிடும். இன்று உங்களுக்கு அதிக வேலை இருக்கிறது. அமைதியாக உட்கார்ந்து உங்கள் நாளை பற்றி சிந்திக்க நீங்கள் 5 நிமிடங்கள் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. நான் என்னை எங்கே விற்கப் போகிறேன்? நான் எங்கே என் சக்தியை வீணாக்கப் போகிறேன்? எந்த வேலை உண்மையில் என் வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும்? எந்த பழக்கத்தை மட்டும் பின்பற்றும்? இந்த 5 முதல் 10 நிமிடங்கள் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும். ஆனால் நீங்கள் அதிகம் பயப்படுவது இவைதான். ஏனென்றால் நீங்கள் அமைதியாக அமர்ந்தவுடன் உங்கள் நாளில் பாதி பயத்திலும் மற்ற பாதி பாசாங்கிலும் கழிவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் மனதை எழுப்புவது என்பது உங்கள் செயல்களை ஆராயத் தொடங்க வேண்டும் என்பதாகும். நீங்கள் ஒரு விவசாயி என்று வைத்துக்கொள்வோம். இதுவரை நீங்கள் உழவும் விதைக்கவும் வானிலையை நம்பவும் மட்டுமே கற்றுக்கொண்டீர்கள். விழித்தெழுந்த மனதுடன் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். இந்த நிலத்திற்கு எந்த விதை சரியானது? எந்த பயிருக்கு சந்தை தேவை? எந்த நேரத்தில் எதை விதைக்க வேண்டும்? எதை முழுவதுமாக கைவிட வேண்டும்? நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நிலம் ஒன்றுதான், கலப்பை ஒன்றுதான், வானம் ஒன்றுதான், ஆனால் விளைவு மாறக்கூடும். அது ஒரு கடையாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, அல்லது வணிகமாக இருந்தாலும் சரி, இந்த கேள்வி எல்லா இடங்களிலும் உள்ளது. நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும். நான் இதை பயத்தினாலோ அல்லது புரிதலினாலோ செய்கிறேனா? கூட்டத்தின் அழுத்தத்தின் கீழ் நான் அதை செய்கிறேனா அல்லது விழிப்புணர்வின் உள்பார்வையுடன் செய்கிறேனா? 2வது அறிகுறி என்னவென்றால், உங்கள் இல்லை என்பது வலிமையானது. ஏழை மனிதன் பெரும்பாலும் ஆம் என்ற வார்த்தையில் வாழ்கிறான். ஒவ்வொரு அழைப்பிற்கும் ஆம், ஒவ்வொரு கூடுதல் பொறுப்பிற்கும் ஆம், ஒவ்வொரு சுரண்டலுக்கும் ஆம் என்று சொல்கிறான். தான் இல்லை என்று சொன்னால் மக்கள் தன்னை கைவிடுவார்கள், சமூகம் தன்னை வெளியேற்றிவிடும், தனது வாழ்வாதாரம் பறிக்கப்படும் என்று அவன் அஞ்சுகிறான். பணக்கார மனநிலை கொண்ட ஒரு மனிதனுக்கு எங்கு வளைந்து கொடுக்க வேண்டும், எங்கு நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பது தெரியும். அவர் ஒவ்வொரு சோதனையிலும் குதிப்பதில்லை, ஒவ்வொரு லாபத்திலும் அவசரப்படுவதில்லை. பெரிய ஒன்றை புரிந்து கொள்ள சில விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்பதை அவர் அறிவார். 3வது அறிகுறி என்னவென்றால், தோல்வியுடனான உங்கள் உறவு மாறுகிறது. இப்போது உங்கள் நிலை என்னவென்றால், நீங்கள் தோல்வி அடைந்தவுடன் பல ஆண்டுகளாக அழுகிறீர்கள். ஒரு குழந்தை ஒரு முறை உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னது போல அந்த வாக்கியம் இன்னும் உங்கள் எலும்புகளில் எதிரொலிக்கிறது. விழித்தெழுந்த மனம் தோல்வியை குப்பையாக அல்ல, உரமாக மாற்றுகிறது. அது பார்க்கிறது, நான் எங்கே தூங்கினேன்? கூட்டத்தை நான் எங்கே கேட்டேன்? என் முடிவுகள் பயத்திலிருந்து எங்கே தோன்றின? பின்னர் அது அடுத்த முறை இன்னும் அதிகமான கண்களை திறந்து அந்த இடத்திற்கு திரும்புகிறது. மேலே எழுபவர்கள் தவறு செய்கிறார்கள், உங்களை விட குறைவாக அல்ல. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், அவர்கள் ஒவ்வொரு தவறிலிருந்தும் கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு தவறையும் உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறீர்கள். படிப்படியாக உங்கள் கடின உழைப்பு அதன் இயல்பை மாற்றத் தொடங்குகிறது. முன்பு கடின உழைப்பு உங்களை சோர்வடையச் செய்தது. இப்போது புரிதல் கடின உழைப்புடன் இணைந்தால் அதே கடின உழைப்பு உங்களை கூர்மைப்படுத்துகிறது. முன்பு நீங்கள் மற்றவர்களின் சுமைகளை மட்டுமே சுமந்தீர்கள். இப்போது எந்த வேலை புதிய ஒன்றை உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்குகிறீர்கள். ஒரு புதிய அமைப்பு, ஒரு புதிய முறை, ஒரு புதிய வழி, ஒரு புதிய யோசனை. பணம் உங்களுக்கு போதுமானதாக இல்லாமல் போகும் இடம் இதுதான். அது ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்வியாக மாறுகிறது. பணம் ஒரு கேள்வியாக, ஒரு வழிமுறையாக மாறும்போது உங்களுக்குள் ஒரு வித்தியாசமான லேசான தன்மையை அனுபவிக்கிறீர்கள். நீங்கள் பணத்திற்காக பிடிக்கிறீர்கள், ஆனால் பணம் உங்களை பிடிக்க முடியாது. உண்மையான செல்வத்தை நோக்கிய முதல் படி இங்குதான் தொடங்குகிறது. இப்போது கற்பனை செய்து பாருங்கள். எல்லாம் முன்பு போலவே இருக்கிறது. உங்கள் வீடும் ஒன்றுதான், உங்கள் வேலையும் ஒன்றுதான், உங்கள் மக்களும் ஒன்றுதான். ஆனால் உங்களுக்குள் ஒரு விஷயம் மாறிவிட்டது. ஒவ்வொரு முடிவுக்கும் முன்பு ஒரு கணம் நின்று, நான் பயத்தினாலா அல்லது சுதந்திரத்தினாலா செயல்படுகிறேனா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் முடிவு பயத்தின் அடிப்படையில் அல்ல, பார்வையின் அடிப்படையில் அமைந்த நாளில் நீங்கள் ஏழையாக இருப்பதை நிறுத்திவிடுவீர்கள். உங்கள் பைகள் இன்னும் இலகுவாக இருந்தாலும் உண்மையான பணக்காரர்கள் ஒரு பெட்டகத்தில் பூட்டப்பட்டவர்கள் அல்ல.
விருப்பங்களுக்கு பயப்படாதவர்கள் உண்மையான பணக்காரர்கள். ஒரு பாதை தடுக்கப்பட்டால் அவர்கள் இன்னொன்றை கண்டுபிடிப்பார்கள். அவர்கள் 1/3 பகுதியை கண்டுபிடிப்பார்கள். தேவைப்பட்டால் அவர்கள் தங்கள் சொந்த பாதையை உருவாக்குகிறார்கள். ஏழை ஒவ்வொரு கதவையும் நெருங்கி அதே வாக்கியத்தை சொல்கிறான், எனக்கு இடமில்லை. பணக்கார மனநிலை கொண்ட ஒருவர் ஒவ்வொரு கதவிலிருந்தும் கற்றுக்கொள்கிறான். இங்கிருந்து இல்லை என்றால் வேறு எங்காவதிருந்து கற்றுக்கொள்கிறான். உங்கள் வாழ்க்கைக்கு உள்ளிருந்து பொறுப்பேற்கும் போது உங்கள் பாதை மாறுகிறது. நீங்கள் இனி அரசாங்கம், சமூகம், குடும்பம், விதி, கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களை முழுமையாக சார்ந்திருக்கவில்லை. அந்த காரணிகள் அனைத்தும் காரணிகளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் எஜமானராகி விடுவீர்கள். நீங்கள் கொஞ்சம் செல்வத்தை குவிக்கத் தொடங்கும் ஒரு நாள் வரும். நீங்கள் முன்பு போலவே இருந்தால் அதையெல்லாம் காட்சிக்கு வீணடிப்பீர்கள், அல்லது பயத்தின் காரணமாக அதை குவித்து பாதுகாப்பாக இருப்பீர்கள். இப்போது நீங்கள் உட்கார்ந்து இந்த செல்வத்தால் என்ன மாற்ற முடியும் என்று சிந்திப்பீர்கள். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கிறது? நான் உண்மையிலேயே அதை தீர்க்க முடியும். எனது சுதந்திரத்தை அதிகரிக்கவும், எனது புரிதலை விரிவுபடுத்தவும், எனது பொறுப்பை ஆழப்படுத்தவும் நான் அதை எதற்காக பயன்படுத்த முடியும்? பணம் உங்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்தும் இடம் இதுதான். நீங்கள் அதை நிர்வகிக்க கற்றுக்கொள்கிறீர்கள். உங்களிடம் இருந்தவை நோய், விபத்து, தவறான முடிவு மூலம் இழக்கப்படும் ஒரு காலம் வந்தால் நீங்கள் நொறுங்குவதில்லை. நீங்கள் திரும்பி உட்கார்ந்து கவனிக்கிறீர்கள். பணம் போய்விட்டது, நான் அல்ல. மனம், தைரியம், அதை எனக்கு கொண்டு வந்த சக்தி இன்னும் என்னுடன் உள்ளது. நான் அதை மீண்டும் உருவாக்க முடியும். ஒருவேளை இந்த முறை தெளிவான புரிதலுடன். ஒரு பிச்சைக்காரன் இந்த வாக்கியத்தை கூட உச்சரிக்க முடியாது, ஏனெனில் அவனது நான் பணத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது. பணம் இழக்கப்படும் போது அவனது நான் நொறுங்குகிறது. செழிப்புக்கான நேரம் விழிப்புணர்வுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. உங்கள் சொந்த உணர்வு மீதான உங்கள் நம்பிக்கை உங்கள் உணர்வுகளுக்கு திரும்பும் நாள். எந்த எண்ணையோ, எந்த பெட்டகத்தையோ, எந்த காகிதத்தையோ அடிப்படையாக கொண்டிருக்கவில்லை. அன்றிருந்து நீங்கள் உள்ளிருந்து பணக்காரரானீர்கள். அதன் பிறகு பணம் வந்தால் அது நல்லது, ஆனால் அது வராவிட்டாலும் உங்கள் மையமானது நடுங்காது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் ஆன்மாவின் கண்ணியத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும், உங்கள் வயிற்றுக்கான பயம் மட்டுமல்ல. படிப்படியாக உண்மையான செல்வம் என்பது பணத்தின் விளையாட்டு மட்டுமல்ல, உங்கள் சொந்த கண்களில் மரியாதையின் விளையாட்டு என்பதையும் நீங்கள் உணர்வீர்கள். உங்கள் கண்களை பார்த்து உங்கள் பயத்தின்படி அல்ல, உங்கள் புரிதலின்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்பதை ஆழமாக உணரக்கூடிய நாள் உங்கள் நடைக்கு ஒரு புதிய அடிவானத்தை திறக்கும். ஒருவேளை வெளியில் எதுவும் பெரிதாக மாறாது. வீடு அப்படியே இருக்கும், தெரு அப்படியே இருக்கும், சூரியன் அப்படியே இருக்கும், மண் அப்படியே இருக்கும். ஆனால் உங்கள் பார்வை மாறும். கண்ணோட்டத்தை மாற்றுபவருக்கு எல்லாம் மாறும். செல்வம் மோசமானது என்று உங்களை நம்ப வைக்க இந்த பிரசங்கம் முயற்சிக்கவில்லை. அது உங்களை வெறுமனே துரத்த சொல்லவில்லை. இது பிச்சைக்காரனையும் உங்களுக்குள் இருக்கும் பேரரசரையும் காட்டுகிறது. பயத்தில், ஒப்பிடுகையில், தாழ்வு மனப்பான்மையில் வாழ்பவன் வெற்று கிண்ணத்துடன் முழு உலகின் கதவுகளையும் தட்டுகிறான். சுதந்திரமாக உள்ளிருந்து விழிப்புணர்வுடன் வாழ்பவன் தன் எளிய வீட்டில் கூட ஒரு ராஜாவைப் போல உட்கார முடியும். இப்போது வார்த்தைகள் இல்லை. உன்னிடம் உன் வாழ்க்கை இருக்கிறது. உன் கடின உழைப்பு, உன் மனம், உன் பயங்கள், உன் முடிவுகள். அடுத்த முறை எனக்கு துரதிர்ஷ்டம் என்று நீ சொல்லும்போது சிறிது நேரம் அமைதியாக இரு. விதி எவ்வளவு பொறுப்பு, என் பயங்களின் சிந்தனை எவ்வளவு பொறுப்பு என்று உன்னையே கேட்டுக்கொள்ளுங்கள். இங்குதான் முதல் விரிசல் தோன்றும். விரிசல் தோன்றும் இடத்தில்தான் வெளிச்சம் நுழைய தொடங்குகிறது. மௌனம் அதற்கு கொஞ்சம் இடம் கொடுத்தால் மற்றதை செய்யும்.